ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு வாழ்க்கையில பெறக்கூடாத சாபங்கள்னு இருக்குங்க. 4 வகையான சாபங்கள். அது பார்க்கறது நீங்க இனிமே இது வரைக்கும் செஞ்சிருக்க மாட்டீங்க, இனிமேலும் செய்ய போறது இல்ல. அதுக்குதான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரிங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா? அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பயனுள்ள கருத்தெல்லாம் கிடைக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த பதிவுக்கு என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்களா? அதே மாதிரி தாங்க, யார்கிட்டயும் சாபம் மட்டும் நம்ம வாங்கிடக்கூடாது. நம்மள மட்டும் பாதிக்கிறது இல்ல, 3 தலைமுறை, நான் 7 தலைமுறை கூட அது பாதிச்சிடுங்க. அதனால நம்மளால எல்லாரும் பாதிப்படையக்கூடாது. சரிங்களா? நம்ம ஜாக்கிரதையா வாழ்க்கை நடத்தணும். நம்மளுக்கு கொடுத்த இறைவன் கொடுத்த வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் உபயோகரமா இருந்துட்டு போகணுங்க. கண்டிப்பா இந்த தவறெல்லாம் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க, இனிமேலும் செய்ய போறது இல்ல. அப்படி தவறி இருந்தா திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. கண்டிப்பா 4 முக்கியமான சாபங்கள் பத்தி தாங்க நான் கூறப்போறேன். நிறைய சாபங்கள் இருக்குங்க, ஆனா முக்கியமான 4 சாபங்க. முதல் சாபம் குலதெய்வ சாபங்க. குலதெய்வ சாபத்தை மட்டும் நம்ம பெற்றுடவே கூடாதுங்க. குலதெய்வங்கிறது என்னங்க? நம்ம முன்னோர்கள் பூஜித்தது தானுங்க. அந்த தெய்வத்தை மறக்காம இருக்கணுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணுங்க. அப்படி அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணுங்க. மகிழ்ச்சி ஏற்படாம வச்சிருந்தோம்னா அந்த சாபம் நம்மள சூழ்ந்து கொள்ளுங்க. அப்ப நமக்கு ரொம்ப துக்கம்லாம் நிகழும். இந்த இதை மட்டும் நம்ம கண்டிப்பா ஏற்படுத்திக்கவே கூடாது. அதனால வருடம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பக்கத்துல இருந்தா. இல்லைன்னா மனதார தினமும் வழிபடுங்க. குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தி கொடுங்க. அப்பதான் அவங்க வம்சமா நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா இந்த சாபத்தை மட்டும் யாருமே வாங்கிக்காதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பெண் சாபங்க. எல்லாருமே சொல்றதுதான், பெண் சாபத்தை மட்டும் வாங்கிக்கவே கூடாதுங்க. எந்த இடத்துலயும் பாருங்க, பெண்கள் நல்லா இருந்தாதான் அந்த இடமே நல்லா இருக்கும். பெண்களால அழியறதும் உண்டுங்க, ஆனா பெண்கள் தான் அந்த சாபம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களை சில பேர் ஏமாற்றுறது, அப்புறம் சகோதரிகள்லாம் இருப்பாங்க, அவங்கள ஆதரிக்கவே மாட்டாங்க, அப்படி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் மனைவியை ஏமாற்றி கைவிட்டு போறது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி சில பேர் இருந்துட்டு போயிடுறாங்க. அதனால அந்த பெண்கள் வருத்தம் அடைஞ்சு இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்ல, அவங்க தலைமுறையை பாதிக்குது, அடுத்த தலைமுறையை பாதிக்குது, அதுக்கு அடுத்த தலைமுறை எல்லாம் பாதிக்குது. அவங்க அப்புறம் பரிகாரம் செஞ்சிட்டு இருக்கணும். அது ஏங்க, எல்லாருமே அந்த சாபத்துக்கு ஆளாகாம இருக்கலாம் இல்லையா? சரிங்களா? அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேத சாபம்னு சொல்றதுங்க. என்னன்னா சில பேர் இந்த ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுல உடல் கடத்தி வச்சிருப்பாங்க. அவங்கள வச்சுக்கிட்டே அவங்கள பத்தி தப்பா பேசுறது, அப்புறம் அந்த உடலை தாண்டி போறது, அதெல்லாம் தப்புங்க. ரொம்ப அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுனால அந்த கடைசி காரியம் கூட செய்யறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து பங்காளிங்க சண்டை, இல்ல ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு இதனால அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு வேண்டியவங்களை அவங்கள பாக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப சாபத்தை வரவழைச்சுக்கோங்க. இந்த சாபம் அது பிரேத சாபம்னு சொல்றதுங்க. இதுவும் ரொம்ப கஷ்டப்பட வைக்குங்க. அதனால இந்த சாபம் எல்லாம் கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு இறந்த வீட்டுக்கு போனா பேசாம இருந்துட்டு அவங்கள இழிவா பேசாம ஒரு நல்ல 4 விஷயம் பேசிட்டு வந்துடணுங்க. சரிங்களா? அடுத்த சாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா சட்ட சாபம்னு சொல்றதுங்க. தேனேன்னு போயிட்டு இருக்க பாம்பை கொல்றது, அதனுடைய இருப்பிடத்தை அழிக்கிறது, அது எதுவும் தொந்தரவு பண்ணாதப்ப அதை போட்டு கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் சட்ட சாபத்தை ஏற்படுத்தும். இது பின்னால திருமண தடை, கால சர்ப்ப தோஷம் இதெல்லாம் ஏற்படுத்துங்க. இது ரொம்ப இப்ப ஆனா எல்லாருமே பில்டிங் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டுதான் செஞ்சிருக்காங்க. ஆனா அது பாட்டுக்கு ஓடி போயிருக்கோம் சத்தத்துக்கு. அப்ப அவங்க ரொம்ப இது பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா
பித்ரு தோஷம், பித்ரு சாபம் சொல்றது, அது பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துங்க. பித்ருக்களுக்கு, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் கவனிக்காம அப்படியே கஷ்டப்படுத்துறது, திதி கொடுக்கறது இல்ல, தாத்தா பாட்டிங்களுக்கு அடுத்து தாய் தந்தைய மதிக்காம நடந்துக்கிறது, இதெல்லாம் இதெல்லாம் சாபத்தை ஏற்படுத்திடுங்க. இந்த சாபத்தையும் ஏற்படுத்திக்க கூடாது. இது பித்ரு சாபத்தை ஏற்படுத்துங்க. பித்ரு சாபம் பாலரிஷ்ட சாபத்தை ஏற்படுத்தி வம்சத்துல ஆண் குழந்தை பிறக்காம இருக்குங்க. குழந்தைங்க அப்படி ஆண் குழந்தைங்க பிறந்தாலும் இறந்து போறது, குழந்தைங்க இறந்து போறதெல்லாம் ஏற்படுங்க. அதனால இதெல்லாம் தேவைங்களா? இந்த மாதிரி சாபம் எல்லாம் சம்பாதிச்சுக்காம நம்ம வாழ்க்கைய அழகா நிவர்த்தி செய்யலாமே. நம்மளுக்கு தெரியாம ஏற்படுத்துற சாபமும் நடந்து போகுது. இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கொள்ள முடியாது. நான் 4 விஷயம் சொன்னா, ஆனா 5 விஷயங்க. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்களேன். யாருடைய சாபத்தையும் பெறக்கூடாதுங்க. வாழ்க்கையில எல்லாரும் நாம முன்னேறது இல்லாம நம்ம வம்சம், நம்ம குழந்தைங்க எல்லாம் முன்னேறணும் இல்லையா? வம்சம் தலைச்சு வரணும் இல்லையா? எல்லாருக்கும் முழுமையா பாத்தீங்க இல்லையா? அதுக்கு நன்றிங்க.